பெற்ற தாயை மகளே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த வீட்டை எழுதித்தர மறுத்ததால் தாயை கொன்று வீட்டை கைப்பற்ற நினைத்ததாக மகள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் சட்டனப்பள்ளியில் ரமாதேவி என்பவர் வசித்து வந்தார். இவருடைய கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் அவருடைய மகனும் அவர்களிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி எங்கோ சென்று விட்டார். ரமாதேவியும் அவருடைய மகள் லட்சுமியும் மட்டும் சொந்த வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் லட்சுமி சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜயவாடாவை சேர்ந்த சீனிவாச ராவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு கணவரின் வீட்டுக்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு ரமாதேவி மட்டும் சட்டனப்பள்ளியில் உள்ள சொந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தார். தாய் ரமாதேவியின் வீட்டிற்கு லட்சுமி, அவருடைய கணவர் மற்றும் குழந்தைகள் அவ்வப்போது வந்து சென்றுள்ளனர். இந்நிலையில் ரமாதேவியின் வீடு திடீரென்று தீப்பற்றி எரிந்துள்ளது. அப்போது வீட்டிற்குள் படுத்திருந்த ரமாதேவி தீயில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் எரிந்து போன ரமாதேவியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரமாதேவியின் மகள் லட்சுமியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய போலீசார் தீப்பிடித்து ரமாதேவி இறந்துவிட்ட தகவலை தெரிவித்துள்ளனர். தாய் இறந்து விட்டாரே என்று பதறுவதற்கு பதிலாக லட்சுமி மிகவும் சாதாரணமாக அப்படியா என்று கேட்டிருக்கிறார். மேலும் நீண்ட நேரமாகியும் லட்சுமி தாயின் உடலை பார்க்க வரவில்லை. இதனால் போலீசாருக்கு லட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சில மணி நேரம் கழித்து போலீசார் மீண்டும் லட்சுமி செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்ற போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. லட்சுமியின் நடவடிக்கையால் தீவிர சந்தேகமடைந்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ரமாதேவி வீடு தீப்பற்றி எரிவதற்கு சற்று நேரம் முன்பாக பெண் ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறியது தெரிய வந்தது. அந்த பெண் லட்சுமி தான் என்பதை உறுதி செய்து கொண்ட போலீசார் விஜயவாடா சென்று லட்சுமியை பிடித்து விசாரித்தனர். முதலில் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிய லட்சுமி பிறகு தாயை தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். தாய் ரமாதேவி வசித்து வந்த வீட்டை தன்னுடைய பெயருக்கு எழுதி கேட்டிருக்கிறார் லட்சுமி. வீட்டை எழுதி கொடுக்க மறுத்ததால் ரமாதேவிக்கும் லட்சுமிக்கும் இடையே நீண்ட நாட்களாக தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று தூக்க மாத்திரை, பெட்ரோல் ஆகியவற்றுடன் வீட்டுக்கு வந்த லட்சுமி தாய் ரமாதேவிக்கு உணவில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்கிறார். தூக்க மாத்திரை கலக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட ரமாதேவி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கிறார் லட்சுமி. போலீசாரின் விசாரணையில் இந்த தகவலை வாக்குமூலமாகவும் லட்சுமி தெரிவித்திருக்கிறார். லட்சுமியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.